ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து ஆலப்புழா போட் ஹவுஸ் போகிறோம். எல்லாமே 2 நாள் தரமாக இருக்கும். நாங்கள் 2 சீரீஸாக இல்லை 3 சீரீஸாக ட்ரை பண்ணுறோம் போடுறதுக்கு. பசங்க ஒரு 10 பேர் போகணும்னு சொன்னேனே, எல்லா வீட்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டப்பையில் வாங்க லெமன் ரைஸ் அந்த மாதிரி போய் சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் போங்க அப்படின்னு. நாங்கள் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், என்னென்ன ரகலை போனதோ எல்லாமே மஜா பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டா சேனலில் வந்து நாங்கள் இதில் எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு நாங்கள் டீட்டெயிலாகவே அந்த இதெல்லாம் போடுறோம். அதுவும் பாருங்கள். ஆமாம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. பாய். A few moments later. ஸோ வந்து ட்ரெயினில் வந்து பறக்கணுன்ட்டு ஏறிட்டோம். ஸோ அதோட கிளிப்ஸிங் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் பாதி பேர் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் பசங்க போயிட்டானுங்க, நாங்கள் இங்கே பாதி பேர் இருக்கோம். சீட்டு அடிச்சு பிடிச்சி ஏறுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 2 பேரை வந்து வேறு இடத்துல மாற்றி விட்ருக்காங்க. ஆமாம், நீ எஸ் போடுறா, நீ எஸ் டூடா, நீ பி. ஆமாம். 1 hour later. ட்ரெயினில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இப்போ தூங்க போகிறோம். உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து இந்த வீடியோ கண்டினியூ வரும். The next day. ஸோ குட் மார்னிங் கைஸ். இப்போ வந்து நம்ம ஆலுவா ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். டைம் என்னடா? டைம் 4:15 ஆகுது. நம்ம டெஸ்டினேஷன் வந்து 5:30 தான். ஸோ இது இல்லை ரயில்வே காஃபி வந்து நம்மள எப்படி இருக்குது? ரயில்வே காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த அண்ணன் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்காக நிறைய ஒர்க். காஃபி எப்படி இருக்குன்னா காஃபி எப்படி இருக்குன்னா சுடு தண்ணியில் வெறும் அந்த காஃபி டிகாஷன் இருக்கிற மாதிரியே. ஆமாண்டா, இங்கே இருக்க தண்ணியில் பிடிச்சிட்டு செய்வாங்க. இல்லை வந்து இன்னொரு வெல்கம் டு அலப்பி ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். மைக்யா ஒரு ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து அலப்பி வந்து ஸ்டேஷன் வந்தாச்சு. அலப்பி ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆமாம், இப்போ வந்து எங்கே போகிறோம்? மஜா பண்ண போகிறோம். வந்துட்டோம். இப்போ வந்து நேரா வந்துட்டு காளைக்கடன் எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா இல்ல, இப்போ நம்ம வந்து கேரளா வந்திருக்கோம். கேரளா ചേട്ടാ இப்போ അതിബുദ്ധിക്ക് അല്പായുസേ ഉള്ളൂ തത്ത. நம்ம எங்க போறோம் ചേട്ടാ? ചേട്ടാ ఇక్కడ ചേച്ചി ഉണ്ട്. ഇവിടെ ചേച്ചി ടീ ഷാപ്പ് ഉണ്ട്. കുറച്ച് ടീ ഉണ്ട്. ചേട്ടാ எனக்கு கட்டன் சாயா வேணும். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அதை மட்டும் சொல்லுங்கள். ചേട്ടാ பீச் போகிறோம் சேட்டா. ஓகே பீச் வந்து இங்கேருந்து வந்து பீச் வந்து இங்கே முன்னாடி இருக்கு. ஒன்று 2 கிலோமீட்டர்ஸில் வந்து பீச் இருக்கு. ஸோ அங்கே வந்து வாக் பண்ணிட்டே போகலாம். வாக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அப்டேட் ஆயிடுச்சு. போன தடவை நாங்க வந்தது இல்லை, நாங்கள் வந்ததே ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸ்டேஷன் இங்கே போகிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸ்டேஷன் மாதிரி இறங்கிட்டோம். நம்ம அங்கே அந்த சைடு ஒன்றுடா. நம்ம இப்பவே கண்ணை கட்டுது. அங்கே இருக்கு பாரு அந்த சைடு. ஆமாம், அதான் தெரியல. A few moments later. இப்போ வந்து ஆலப்புழா ஜங்ஷன்லேருந்து நேராக வந்து பீச் போயிட்டுருக்கோம். வாக்கபிள் தான் பீச்சு. ஸோ இந்த பீச்சுக்கு போகிற வழி வியூ மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். அப்படியே நல்லா இருக்குங்களா? சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா குறுக்கால இந்த கௌசிக்கு வந்தால் அந்த மாதிரி வராங்க. விஜய் சேது அண்ணா விளாக்ல வந்த அந்த குட்டி நாய் மாதிரி இந்த நாய் இனியன் இது வந்து என்னோட செகண்ட் டைம். அங்கே தான் வந்து அங்கே லாஸ்ட்டாக வந்து ஈவினிங் டைம் வந்து அங்கே உட்காந்துட்டான் சுகேல். அந்த மரம்லாம் இருக்குல்ல, அந்த மரத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். நாங்களாம் வந்து இங்கே உட்காந்துட்டோம். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா அங்கே லவர்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா, அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், ஆலப்புழா ஜங்ஷன்லேருந்து அப்படியே இறங்கி ஸோ வாக்கபிளில் வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குமாண்ணா. 1 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கபிளில் வந்தீங்கன்னா ரயில்வே கிராசிங் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு கட்டன் சாயா போட்டு ஒரு சமோசா சாப்பிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஸோ நீட்டாக இருக்கும். ஆமாம், இல்லை போயிட்டு தான் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துடணும். ஸோ உங்களுக்கு நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு. ஆனால் இங்கே வந்து இப்போ எதுக்கு வந்தோன்னா இங்கே அப்படியே ஃபிஷ் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு வந்து ஃபிஷ்ஷு இல்லை. ஆமாம் ஆமாம், கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது இங்க? இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே நம்ம டீ குடிச்சோம்ல, அங்கே வந்து இங்கே 3 மணிக்கு வந்து ஃபிஷ் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க வருவாங்களாம், வந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிக்கலாம்.
அலலு மேல குதிக்கிறேன் நான் ஆகாயத்துல பறக்கிறேன். அது மாதிரி அதான் இந்த பாட்டு சொல்றானா அவன். இந்த பாட்டு சொல்றான், கடலு மேல குதிக்கிறேன் நான் ஆகாயத்துல பறக்கிறேன். ஸோ சூப்பரான வியூவை காட்டுறேன் பாருங்க. பட் என்ன வந்து ரொம்ப அலை அதிகமாக இருக்கு, வேணாண்டா. வேணாண்டா டே, ரொம்ப அலை அதிகமாக இருக்கு. அது என்னடா நீர் நாயா இப்படி தீட்டின்னு இருக்கு? கட்டையா? சாரி. இங்கே பாருங்க guys, ஒரு மாதிரியா இல்லை, ஒரு மாதிரியா நீர் நாய் மாதிரியே இருக்குங்க பாருங்க தூரத்தில். இல்லை நீர் நாய் மாதிரி தான் தெரிஞ்சு. இல்லைடா அது ஏதோ தென்னை மரம் கட்டடா. பேக் கீழே வைக்காதடா. ஆக்சுவலி இங்கே பாருங்க, நான் இங்கே பாருங்க ஈரமாக இருக்குது. இங்கே வரைக்கும் வந்திருக்கு அலை. அப்போனா அங்கே வரைக்கும் வந்திருக்கு அலை. உங்களுக்கு பார்த்தா தெரியுது பாருங்க. பாருங்க ஸோ இங்கே வரைக்கும் வந்து அலை வந்திருக்கு. ஒரு வயிற்று சொத்துக்காக அங்கே பாருங்க தலைவர் பாருங்க வாக்கிங் பரமாக போயிட்டுருக்காரா. இங்கே போட்டு வந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் வந்து இங்கே சைட்டிங் கூட கொஞ்சம் போடலாம், இன்னும் பிரச்சனை. வாக்கிங்கு மெயினாக வந்து வாக்கிங்லாம் போகிறாங்க இங்கே இருக்கிறவங்க. கேட்டா மீனா ஜெமினினா என்னடா? நீ யாரா நீ? சேட்டா என்ன மீன்? எல்லா சைஸும். என்னது எல்லா சைஸும் மீன். எவ்வளோ வருது? எவ்வளோ? இங்கே ஜெமினினா நம்ம ஊரில் தமிழில் என்ன வரும்? தமனின். நாங்களும் திறந்து என்ன மீன் தான் பார்க்கலான்னா திறக்கிற பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பீச்சு கட்ட திறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வெளில போய் தான் சேல்ஸ் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டதுக்கு ஒரே மாதிரி என்னது ஏதோ பேர் சொன்னாங்களே, ஜெமினின்ட்டாங்க. எனக்கு ஜெமினின்னு சொன்னேன். ஓ போடே ஜெமினி அந்த ஞாபகம் தான் வந்தது. அவர்கிட்ட போய் தெரியாம ஜெமினி நம்ம ஊர் தான் அப்படின்ட்டா முறைக்கிறாரு. ஜெமினி நம்ம ஊர்ல தான் வந்ததுன்னு சொன்னோடனே முறைக்கிறாரு.